இன்று யோகக்கலையின் முக்கியத்துவம் பற்றியும் யோகக்கலையிலே ஈடுபடுகின்ற மாணவ செல்வங்களினால் ஏற்படுத்தப்படுகின்ற நன்மைகள் பற்றியும் மற்ற யோகக்கலையின் பெருமைகள் பற்றியும் யோகக்கலையின் முக்கியத்துவம் பற்றியும் பேச வந்திருக்கின்றோம். முதல் நிலையாக பத்மாசனம், அதாவது 2 மாணவ செல்வங்கள் இந்த பத்மாசனத்தில் இருக்கின்ற பொழுது இடுப்பு, கழுத்து, தலை 3 முறை நேர்கோட்டில் இருக்க வேண்டும். கைகள் சின் முத்ரா, தம் ஃபிங்கர் இண்டெக்ஸ் ஃபிங்கர் எனவும் ஸ்லைட்லி டச் பண்ணி இருக்க வேண்டும். அதை 3 ஃபிங்கர்ஸும் நேராக வைத்திருக்க வேண்டும். இந்த தியான நிலையில் கண்களை மூடி ஒரு 30 செகண்ட்ஸ் நீங்கள் தியானம் செய்கின்ற பொழுது உண்மையிலேயே இந்த பத்மாசனம் என்பது வலது காலை இடது துளையிலும் இடது காலை வலது துளையிலும் பத்மாசனம் செய்யுங்கோ. பத்மாசனம் ரைட். அந்த பத்மாசனத்தை செய்கின்ற பொழுது மிகவும் உடல் உறுதித்தன்மை பெறுகின்றது, அதாவது நேரிய தன்மை பெறுகின்றது. இந்த பத்மாசனத்தில் செய்கின்ற பொழுது மூட்டுக்கள் பலம் பெறுகின்றன, இடுப்பு பலம் பெறுகின்றன, உடல் நேரான தன்மையை பெறுகின்றது. எனவே இந்த பத்மாசனத்தில் தியானத்தை ஒவ்வொருவரும் காலை வேளைகளில் செய்கின்ற பொழுது, பிரம்மமுகூர்த்தம் என்பது 4 மணியிலிருந்து 5:30 மணிக்கு உள்ளே செய்கின்ற பொழுது இந்த யூனிவர்ஸில் எமது சிறப்பான காற்றை உள்ளெடுத்து இந்த தியானத்தை செய்கின்ற பொழுது எமது உடல் நரம்புகள் முறுக்கேற்றப்பெற்று எமது உள்ளங்கள் சிறப்பான முறையிலே இயங்கப்பெறுகின்றது. அதாவது காலையிலே செய்கின்ற பொழுது உண்மையான பலன்களை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த பத்மாசன நிலையில் இருந்து செய்கின்ற பொழுது எங்களுக்கு தேவையான காற்றினை தேவையான அளவு பெற்றுக்கொள்ள முடியும். அதே போன்று கண்களை மூடி ஒரு நிமிடம் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். ஓகே. இந்த தியான நிலையில் ஈடுபடுகின்ற பொழுது உண்மையிலேயே சிறப்பான தன்மைகளை பெறுவார்கள். இந்த தியான நிலையிலே ஃபோக்கஸ் ஆன் பிட்வீன் த ஐப்ரோஸ், இந்த புருவ மத்தியிலே அவர்கள் தேவையான ஒரு மந்திரத்தை, ஓம் என்ற மந்திரத்தை மீண்டும் மீண்டும் தமக்குள்ளே உச்சரிக்க வேண்டும். அப்படி உச்சரிக்கின்ற பொழுது உள்ளார்ந்த நிலையில் பல வகையான அனுபவங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஓகே. இந்த தியான நிலையை அனைவரும் செய்து கொள்ள வேண்டும். ரைட். ஓகே. மெதுவாக கண்களை திறந்து கொள்ளுங்கள். ரைட். இந்த தியான நிலையை செய்கின்றதுக்கு முன்னர், அதாவது 2 மூக்கின் துவாரத்தின் ஊடாக காத்தினை மெதுவாக எடுங்கள். மெதுவாக காத்தை உள்மூச்சு எடுத்து மெதுவாக வெளிமூச்சை விடுங்கள். மெதுவாக உள்மூச்சினை மெதுவாக எடுத்து மெதுவாக வெளிமூச்சினை விடுங்கள். அப்போ ஆரம்ப நிலைகளிலே தியானங்களை பயிலுவோர்கள் நிச்சயமாக மூச்சிலே கவனத்தை செலுத்த வேண்டும். 5 தொடக்கம் 10 தடவைகள் மூச்சினை உள்ளெடுத்து மீண்டும் ஒரு முறை மூச்சை மெதுவாக எடுங்கள். எடுத்து மூச்சை மெதுவாக விடுங்கள். அதுவும் காலை வேளைகளே இவ்வாறு மூச்சை மெதுவாக எடுத்து மெதுவாக வெளிவிடுகின்ற பொழுது உள்ளார்ந்த உறுப்புகள் அனைத்திலும் இடது காலை வலதுலையிலும் பத்மாசனம் செய்யுங்கோ. பத்மாசனம் ரைட். அந்த பத்மாசனத்தை செய்கின்ற பொழுது மிகவும் உடல் உறுதித்தன்மை பெறுகின்றது, அதாவது நேரிய தன்மை பெறுகின்றது. இந்த பத்மாசனத்தில் செய்கின்ற பொழுது மூட்டுக்கள் பலம் பெறுகின்றன, இடுப்பு பலம் பெறுகின்றன, உடல் நேரான தன்மையை பெறுகின்றது. எனவே இந்த பத்மாசனத்தில் தியானத்தை ஒவ்வொருவரும் காலை வேளைகளில் செய்கின்ற பொழுது, பிரம்மமுகூர்த்தம் என்பது 4 மணியிலிருந்து 5:30 மணிக்கு உள்ளே செய்கின்ற பொழுது இந்த யூனிவர்ஸில் எமது சிறப்பான காற்றை உள்ளெடுத்து இந்த தியானத்தை செய்கின்ற பொழுது எமது உடல் நரம்புகள் முறுக்கேற்றப்பெற்று எமது உள்ளங்கள் சிறப்பான முறையிலே இயங்கப்பெறுகின்றது. அதாவது காலையிலே செய்கின்ற பொழுது உண்மையான பலன்களை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த பத்மாசன நிலையில் இருந்து செய்கின்ற பொழுது எங்களுக்கு தேவையான காற்றினை தேவையான அளவு பெற்றுக்கொள்ள முடியும். அதே போன்று கண்களை மூடி ஒரு நிமிடம் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். ஓகே. இந்த தியான நிலையில் ஈடுபடுகின்ற பொழுது உண்மையிலேயே சிறப்பான தன்மைகளை பெறுவார்கள். இந்த தியான நிலையிலே ஃபோக்கஸ் ஆன் பிட்வீன் த ஐப்ரோஸ், இந்த புருவ மத்தியிலே அவர்கள் தேவையான ஒரு மந்திரத்தை, ஓம் என்ற மந்திரத்தை மீண்டும் மீண்டும் தமக்குள்ளே உச்சரிக்க வேண்டும். அப்படி உச்சரிக்கின்ற பொழுது உள்ளார்ந்த நிலையில் பல வகையான அனுபவங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஓகே. இந்த தியான நிலையை அனைவரும் செய்து கொள்ள வேண்டும். ரைட். ஓகே. மெதுவாக கண்களை திறந்து கொள்ளுங்கள்.
ரைட். இந்த தியான நிலையிலே செய்கின்றதுக்கு முன்னர், அதாவது 2 மூக்கின் துவாரத்தின் ஊடாக காத்தினை மெதுவாக எடுங்கள். மெதுவாக காத்தை உள்மூச்சு எடுத்து மெதுவாக வெளிமூச்சை விடுங்கள். மெதுவாக உள்மூச்சினை மெதுவாக எடுத்து மெதுவாக வெளிமூச்சினை விடுங்கள். அப்போ ஆரம்ப நிலைகளிலே தியானங்களை பயிலுவோர்கள் நிச்சயமாக மூச்சிலே கவனத்தை செலுத்த வேண்டும். 5 தொடக்கம் 10 தடவைகள் மூச்சினை உள்ளெடுத்து மீண்டும் ஒரு முறை மூச்சை மெதுவாக எடுங்கள். எடுத்து மூச்சை மெதுவாக விடுங்கள். அதுவும் காலை வேளைகளே இவ்வாறு மூச்சை மெதுவாக எடுத்து மெதுவாக வெளிவிடுகின்ற பொழுது உள்ளார்ந்த உறுப்புகள் அனைத்திலும் இடதுகாலிலும் பத்மாசனம் செய்யுங்க. பத்மாசனம் ரைட். அந்த பத்மாசனத்தை செய்கின்ற பொழுது மிகவும் உடல் உறுதித்தன்மை பெறுகின்றது, அதாவது நேரிய தன்மை பெறுகின்றது. இந்த பத்மாசனத்தில் செய்கின்ற பொழுது மூட்டுக்கள் பலம் பெறுகின்றன, இடுப்பு பலம் பெறுகின்றன, உடல் நேரான தன்மையை பெறுகின்றது. எனவே இந்த பத்மாசனத்தில் தியானத்தை ஒவ்வொருவரும் காலை வேளைகளில் செய்கின்ற பொழுது, பிரம்மமுகூர்த்தம் என்பது 4 மணியிலிருந்து 5:30 மணிக்கு உள்ளே செய்கின்ற பொழுது இந்த யூனிவர்ஸில் எமது சிறப்பான காற்றை உள்ளெடுத்து இந்த தியானத்தை செய்கின்ற பொழுது எமது உடல் நரம்புகள் முறுக்கேற்றப்பெற்று எமது உள்ளங்கள் சிறப்பான முறையிலே இயங்கப்பெறுகின்றது. அதாவது காலையிலே செய்கின்ற பொழுது உண்மையான பலன்களை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த பத்மாசன நிலையில் இருந்து செய்கின்ற பொழுது எங்களுக்கு தேவையான காற்றினை தேவையான அளவு பெற்றுக்கொள்ள முடியும். அதே போன்று கண்களை மூடி ஒரு நிமிடம் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். ஓகே. இந்த தியான நிலையில் ஈடுபடுகின்ற பொழுது உண்மையிலேயே சிறப்பான தன்மைகளை பெறுவார்கள். இந்த தியான நிலையிலே ஃபோக்கஸ் ஆன் பிட்வீன் த ஐப்ரோஸ், இந்த புருவ மத்தியிலே அவர்கள் தேவையான ஒரு மந்திரத்தை, ஓம் என்ற மந்திரத்தை மீண்டும் மீண்டும் தமக்குள்ளே உச்சரிக்க வேண்டும். அப்படி உச்சரிக்கின்ற பொழுது உள்ளார்ந்த நிலையில் பல வகையான அனுபவங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஓகே. இந்த தியான நிலையை அனைவரும் செய்து கொள்ள வேண்டும். ரைட். ஓகே. மெதுவாக கண்களை திறந்து கொள்ளுங்கள். ரைட். இந்த தியான நிலையை செய்கின்றதுக்கு முன்னர், அதாவது 2 மூக்கின் துவாரத்தின் ஊடாக காத்தினை மெதுவாக எடுங்கள். மெதுவாக காத்தை உள்மூச்சு எடுத்து மெதுவாக வெளிமூச்சை விடுங்கள். மெதுவாக உள்மூச்சினை மெதுவாக எடுத்து மெதுவாக வெளிமூச்சினை விடுங்கள். அப்போ ஆரம்ப நிலைகளிலே தியானங்களை பயிலுவோர்கள் நிச்சயமாக மூச்சிலே கவனத்தை செலுத்த வேண்டும். 5 தொடக்கம் 10 தடவைகள் மூச்சினை உள்ளெடுத்து மீண்டும் ஒரு முறை மூச்சை மெதுவாக எடுங்கள். எடுத்து மூச்சை மெதுவாக விடுங்கள். அதுவும் காலை வேளைகளே இவ்வாறு மூச்சை மெதுவாக எடுத்து மெதுவாக வெளிவிடுகின்ற பொழுது உள்ளார்ந்த உறுப்புகள் அனைத்திலும் இடதுகாலிலும் பத்மாசனம் செய்யுங்க. பத்மாசனம் ரைட். அந்த பத்மாசனத்தை செய்கின்ற பொழுது மிகவும் உடல் உறுதித்தன்மை பெறுகின்றது, அதாவது நேரிய தன்மை பெறுகின்றது. இந்த பத்மாசனத்தில் செய்கின்ற பொழுது மூட்டுக்கள் பலம் பெறுகின்றன, இடுப்பு பலம் பெறுகின்றன, உடல் நேரான தன்மையை பெறுகின்றது. எனவே இந்த பத்மாசனத்தில் தியானத்தை ஒவ்வொருவரும் காலை வேளைகளில் செய்கின்ற பொழுது, பிரம்மமுகூர்த்தம் என்பது 4 மணியிலிருந்து 5:30 மணிக்கு உள்ளே செய்கின்ற பொழுது இந்த யூனிவர்ஸில் எமது சிறப்பான காற்றை உள்ளெடுத்து இந்த தியானத்தை செய்கின்ற பொழுது எமது உடல் நரம்புகள் முறுக்கேற்றப்பெற்று எமது உள்ளங்கள் சிறப்பான முறையிலே இயங்கப்பெறுகின்றது. அதாவது காலையிலே செய்கின்ற பொழுது உண்மையான பலன்களை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த பத்மாசன நிலையில் இருந்து செய்கின்ற பொழுது எங்களுக்கு தேவையான காற்றினை தேவையான அளவு பெற்றுக்கொள்ள முடியும். அதே போன்று கண்களை மூடி ஒரு நிமிடம் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். ஓகே. இந்த தியான நிலையில் ஈடுபடுகின்ற பொழுது உண்மையிலேயே சிறப்பான தன்மைகளை பெறுவார்கள். இந்த தியான நிலையிலே ஃபோக்கஸ் ஆன் பிட்வீன் த ஐப்ரோஸ், இந்த புருவ மத்தியிலே அவர்கள் தேவையான ஒரு மந்திரத்தை, ஓம் என்ற மந்திரத்தை மீண்டும் மீண்டும் தமக்குள்ளே உச்சரிக்க வேண்டும். அப்படி உச்சரிக்கின்ற பொழுது உள்ளார்ந்த நிலையில் பல வகையான அனுபவங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஓகே. இந்த தியான நிலையை அனைவரும் செய்து கொள்ள வேண்டும். ரைட். ஓகே.
மெதுவாக கண்களை திறந்து கொள்ளுங்கள். ரைட். இந்த தியான நிலையை செய்கின்றதுக்கு முன்னர், அதாவது 2 மூக்கின் துவாரத்தின் ஊடாக காத்தினை மெதுவாக எடுங்கள். மெதுவாக காத்தை உள்மூச்சு எடுத்து மெதுவாக வெளிமூச்சை விடுங்கள். மெதுவாக உள்மூச்சினை மெதுவாக எடுத்து மெதுவாக வெளிமூச்சினை விடுங்கள். அப்போ ஆரம்ப நிலைகளிலே தியானங்களை பயிலுவோர்கள் நிச்சயமாக மூச்சிலே கவனத்தை செலுத்த வேண்டும். 5 தொடக்கம் 10 தடவைகள் மூச்சினை உள்ளெடுத்து மீண்டும் ஒரு முறை மூச்சை மெதுவாக எடுங்கள். எடுத்து மூச்சை மெதுவாக விடுங்கள். அதுவும் காலை வேளைகளே இவ்வாறு மூச்சை மெதுவாக எடுத்து மெதுவாக வெளிவிடுகின்ற பொழுது உள்ளார்ந்த உறுப்புகள் அனைத்திலும் இடதுகையிலும் பத்மாசனம் செய்யுங்க. பத்மாசனம். ரைட். அந்த பத்மாசனத்தை செய்கின்ற பொழுது மிகவும் உடல் உறுதித்தன்மை பெறுகின்றது, அதாவது நேரிய தன்மை பெறுகின்றது. இந்த பத்மாசனத்தில் செய்கின்ற பொழுது மூட்டுக்கள் பலம் பெறுகின்றன, இடுப்பு பலம் பெறுகின்றன, உடல் நேரான தன்மையை பெறுகின்றது. எனவே இந்த பத்மாசனத்தில் தியானத்தை ஒவ்வொருவரும் காலை வேளைகளில் செய்கின்ற பொழுது, பிரம்மமுகூர்த்தம் என்பது 4 மணியிலிருந்து 5:30 மணிக்கு உள்ளே செய்கின்ற பொழுது இந்த யூனிவர்ஸில் எமது சிறப்பான காற்றை உள்ளெடுத்து இந்த தியானத்தை செய்கின்ற பொழுது எமது உடல் நரம்புகள் முறுக்கேற்ற பெற்று எமது உள்ளங்கள் சிறப்பான முறையிலே இயங்கப்பெறுகின்றது. அதாவது காலையிலே செய்கின்ற பொழுது உண்மையான பலன்களை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த பத்மாசன நிலையில் இருந்து செய்கின்ற பொழுது எங்களுக்கு தேவையான காற்றினை தேவையான அளவு பெற்றுக்கொள்ள முடியும். அதே போன்று கண்களை மூடி ஒரு நிமிடம் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். ஓகே. இந்த தியான நிலையில் ஈடுபடுகின்ற பொழுது உண்மையிலேயே சிறப்பான தன்மைகளை பெறுவார்கள். இந்த தியான நிலையிலே ஃபோக்கஸ் ஆன் பிட்வீன் த ஐப்ரோஸ், இந்த புருவ மத்தியிலே அவர்கள் தேவையான ஒரு மந்திரத்தை, ஓம் என்ற மந்திரத்தை மீண்டும் மீண்டும் தமக்குள்ளே உச்சரிக்க வேண்டும். அப்படி உச்சரிக்கின்ற பொழுது உள்ளார்ந்த நிலையில் பல வகையான அனுபவங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஓகே. இந்த தியான நிலையை அனைவரும் செய்து கொள்ள வேண்டும். ரைட். ஓகே. மெதுவாக கண்களை திறந்து கொள்ளுங்கள். ரைட். இந்த தியான நிலையை செய்கின்றதுக்கு முன்னர், அதாவது 2 மூக்கின் துவாரத்தின் ஊடாக காத்தினை மெதுவாக எடுங்கள். மெதுவாக காத்தை உள்மூச்சு எடுத்து மெதுவாக வெளிமூச்சை விடுங்கள். மெதுவாக உள்மூச்சினை மெதுவாக எடுத்து மெதுவாக வெளிமூச்சினை விடுங்கள். அப்போ ஆரம்ப நிலைகளிலே தியானங்களை பயிலுவோர்கள் நிச்சயமாக மூச்சிலே கவனத்தை செலுத்த வேண்டும். 5 தொடக்கம் 10 தடவைகள் மூச்சினை உள்ளெடுத்து மீண்டும் ஒரு முறை மூச்சை மெதுவாக எடுங்கள். எடுத்து மூச்சை மெதுவாக விடுங்கள். அதுவும் காலை வேளைகளே இவ்வாறு மூச்சை மெதுவாக எடுத்து மெதுவாக வெளிவிடுகின்ற பொழுது உள்ளார்ந்த உறுப்புகள் அனைத்திலும் இடதுகையிலும் பத்மாசனம் செய்யுங்க. பத்மாசனம். ரைட். அந்த பத்மாசனத்தை செய்கின்ற பொழுது மிகவும் உடல் உறுதித்தன்மை பெறுகின்றது, அதாவது நேரிய தன்மை பெறுகின்றது. இந்த பத்மாசனத்தில் செய்கின்ற பொழுது மூட்டுக்கள் பலம் பெறுகின்றன, இடுப்பு பலம் பெறுகின்றன, உடல் நேரான தன்மையை பெறுகின்றது. எனவே இந்த பத்மாசனத்தில் தியானத்தை ஒவ்வொருவரும் காலை வேளைகளில் செய்கின்ற பொழுது, பிரம்மமுகூர்த்தம் என்பது 4 மணியிலிருந்து 5:30 மணிக்கு உள்ளே செய்கின்ற பொழுது இந்த யூனிவர்ஸில் எமது சிறப்பான காற்றை உள்ளெடுத்து இந்த தியானத்தை செய்கின்ற பொழுது எமது உடல் நரம்புகள் முறுக்கேற்ற பெற்று எமது உள்ளங்கள் சிறப்பான முறையிலே இயங்கப்பெறுகின்றது. அதாவது காலையிலே செய்கின்ற பொழுது உண்மையான பலன்களை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த பத்மாசன நிலையில் இருந்து செய்கின்ற பொழுது எங்களுக்கு தேவையான காற்றினை தேவையான அளவு பெற்றுக்கொள்ள முடியும். அதே போன்று கண்களை மூடி ஒரு நிமிடம் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். ஓகே. இந்த தியான நிலையில் ஈடுபடுகின்ற பொழுது உண்மையிலேயே சிறப்பான தன்மைகளை பெறுவார்கள். இந்த தியான நிலையிலே ஃபோக்கஸ் ஆன் பிட்வீன் த ஐப்ரோஸ், இந்த புருவ மத்தியிலே அவர்கள் தேவையான ஒரு மந்திரத்தை, ஓம் என்ற மந்திரத்தை மீண்டும் மீண்டும் தமக்குள்ளே உச்சரிக்க வேண்டும். அப்படி உச்சரிக்கின்ற பொழுது உள்ளார்ந்த நிலையில் பல வகையான அனுபவங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஓகே. இந்த தியான நிலையை அனைவரும் செய்து கொள்ள வேண்டும். ரைட்.
ஓகே, மெதுவாக கண்களை திறந்து கொள்ளுங்கள். ரைட். இந்த தியான நிலையை செய்கின்றதுக்கு முன்னர், அதாவது 2 மூக்கின் துவாரத்தின் ஊடாக காத்தினை மெதுவாக இடுங்கள். மெதுவாக காத்தை உள்மூச்சு எடுத்து மெதுவாக வெளிமூச்சை விடுங்கள். மெதுவாக உள்மூச்சினை மெதுவாக எடுத்து மெதுவாக வெளிமூச்சினை விடுங்கள். அப்போ ஆரம்ப நிலைகளிலே தியானங்களை பயிலுவோர்கள் நிச்சயமாக மூச்சிலே கவனத்தை செலுத்த வேண்டும். 5 தொடக்கம் 10 தடவைகள் மூச்சினை உள்ளெடுத்து மீண்டும் ஒரு முறை மூச்சை மெதுவாக எடுங்கள். எடுத்து மூச்சை மெதுவாக விடுங்கள். அதுவும் காலை வேளைகளே இவ்வாறு மூச்சை மெதுவாக எடுத்து மெதுவாக வெளிவிடுகின்ற பொழுது உள்ளார்ந்த உறுப்புகள் அனைத்தும் நன்மை பெறுகின்றன. குறிப்பாக நுரையீரல் எத்தனையோ லட்சக்கணக்கான அறைகளை கொண்டுள்ள ஒரு உறுப்பாக காணப்படுகின்றது. நாங்கள் தேவையான காற்றினை மூக்கு துவாரத்தின் ஊடாக எடுத்து உள்ளே பிராணனை அனுப்புகின்ற பொழுது உள்ளே காணப்படுகின்ற அனைத்து உறுப்புகளும் பலம் பெறுகின்றன. இருதயமும் நுரையீரலும் உண்மையிலேயே நண்பர்கள். அப்போ இருதயமும் நன்றாக ஒர்க் பண்ணும், அதே போன்று நுரையீரலும் நன்றாக ஒர்க் பண்ணும். எனவே காலை வேளைகளில் தியானங்களை செய்வதற்கு முன்னர் ஒரு 5 தொடக்கம் 10 தடவைகள் இந்த மூச்சு பயிற்சி நிலை செய்த பிறகு இந்த தியானங்களை செய்கின்ற பொழுது சிறப்பான நன்மைகளை பெற முடியும். எனவே அனைத்து பாடசாலை மாணவர்களும் காலை வேளைகளிலே கீழே இருந்து ஒரு தரையிலே ஒரு விரிப்பை விரித்து செய்கின்ற பொழுது மிகவும் நன்மையானது. இல்லாவிட்டால் ஒரு கதிரையில் கால் விரிப்பை கீழே போட்டு கதிரையிலேயும் இதே போன்ற நிலையில் இருக்கலாம். இல்லை காலை நன்றாக கீழே விட்டு மாடிஃபிகேட் பண்ணி கைகளை சின்முத்ராவில் வைத்து மூச்சினை மெதுவாக எடுத்து மூச்சினை மெதுவாக விட்டு இவ்வாறு 5 தொடக்கம் 10, 10 தொடக்கம் 15 தடவைகளோ 15 தொடக்கம் 20 தடவைகளோ இந்த மூச்சிலே கவனத்தை செலுத்துவோராக இருந்தால் நிச்சயமாக, அதாவது சிறந்த ஒரு மருந்தாக இந்த தியான நிலை காணப்படும். எனவே எல்லாருக்கும் தேவையான இது ஒரு கலை. எமது ஆரம்ப கால பொக்கிஷமான கலையை அனைவரும் மறந்து விட்டோம். எனவே அனைவரும் மறக்காமல் இருப்பதற்கு இக்கலையை அட்லீஸ்ட் வீக்கிலி 2 தரம் 3 நாட்களாவது காலையிலே நீங்கள் செய்து கொண்டு வருகின்ற பொழுது உங்கள் உடல் உள்ளம் இரண்டும் ஹெல்த்தி மைண்ட் ஹெல்த்தி பாடி, ஹெல்த்தி சவுண்ட் ஹெல்த்தி மைண்ட் என்ற வாக்கிலே இந்த உடல் சிறப்பான தன்மைகளை பெறும். அதாவது ஒரு அழகான மரம் மெதுவாகத்தான் வளரும். அதே போன்று வளர்ந்து பழம் காய்த்து பழம் போன்று வருகின்ற காலங்கள் நிறைய காலம் எடுக்கும். அதே போன்றுதான் இந்த தியான நிலையும். காலம் செல்ல செல்ல உங்கள் உள்ளுறுப்புகளில் ஏற்படுகின்ற ஒத்துணர்வின் ஊடாக இக்கலையின் பொக்கிஷங்களை நீங்கள் அறிந்து இப்பொக்கிஷத்தின் ஊடாக பலதரப்பட்ட நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள்.